பண்ணுறதுக்கு நான் 7 விதமான காய் எடுத்து வச்சுருக்கேன். 7 அல்லது 9, 11 கூட எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இப்போ வெள்ளை பூசணி, சக்கரை பூசணி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு, மொத்தம் 7 காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 மிளகாய் வத்தல், அப்புறம் அரை மூடி தேங்காய், இதெல்லாம் வறுத்து அரைக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 50 கிராம் துவரம்பருப்பு வந்து நல்லா கொலையாக வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாத்தை தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். 7 விதமான காய்களையும் சேர்த்தாச்சு. அதோட அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். இதை மூடி வச்சு இதை வேக வச்சுக்கிடுவோம். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு காய்கறியை இந்த அடுப்பில் வேக வச்சுக்கிறோம். இதில் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான ட்ரையாக வறுத்துக்கிறோம் பொருள்களை. இப்போ ட்ரையாக வறுத்தரைக்கிறதுக்கு மல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்குருவோம். இது பொரிஞ்சிருச்சு. இதிலையே மிளகாய் வத்தலையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ இந்த வறுத்ததை எடுத்துகிட்டு அதிலே தேங்காயையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் இப்போ இறக்கிக்கிறேன். ரெண்டையும் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த வறுத்த பொருள்களை பூரா அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பொருள் கையை அரைத்ததெல்லாம் குறவரன்னு அரைச்சிக்கிட்டேன். அதுலேயே தேங்காயும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா காய் வெந்துருச்சு. இந்த நம்ம புளி கொஞ்சம் லெமன் சைஸ் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா இதில் ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த வறுத்தரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு கலந்துவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற கொதிக்க விடுவோம். இந்த மசாலா தான் இதுக்கு ஹைலைட்டு. வேறு காரத்துக்குன்னு வேறு போட மாட்டோம். இந்த மசாலா மட்டும்தான். நல்லா கலந்து கொடுத்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து இந்த 50 கிராம் துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இன்னி ஒரு கொதியில் வந்து தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இப்போ தாளித்து கொட்டுறது ஒன்று தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிறோம். அது வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா கரெக்டான கண்டிஷனில் வந்துச்சு. இப்போ வந்து தாளித்து கொட்டணும். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடவுள் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள். இப்போ கொத்தமல்லி தழை தேவையான சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ வந்து 7 காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. 7 காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடுறேன். எல்லா காய்களும் நல்லா வெந்து நல்லா இந்த டெக்ஸ்டர் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சுவையான 7 காய் கூட்டு சாதத்தில் போட்டு என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பார். டேஸ்ட் பாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 7 காய் போட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். 7 காய் போட்டும் பண்ணலாம், 11 காய் போட்டும் பண்ணலாம். இதை நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப மனமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கம்.